வணக்கம் அன்பு நண்பர்களே, நான் உங்கள் கர்ணா எக்ஸ்பிரஸ் யூடியூப் சேனல். வணக்கம் அன்பு நண்பர்களே. இப்போ நம்ம எங்கே போய்க்கிறோன்னா நண்பர்களே, இந்தியா தமிழ்நாட்டில் புதுக்கோட்டை மாவட்டம் திருமயக்கோட்டைக்கு போய்க்கிறோம் நண்பர்களே. நம்ம வீரபாண்டி கட்டபொம்மன் அவருடைய தம்பி வாழ்ந்த ஊமத்துறை அவர் வாழ்ந்த திருமயம் கோட்டையில் சாமி தரிசனம் பண்ண போகிறோம். அங்கே ஒரு அற்புதமான திவ்ய தேசம் இருக்குது, திருமைய பெருமாள் கோயில் போய்ங்கிற நண்பர்களே. கோட்டை வாசல் வந்துட்டோம். பாருங்கள், கோட்டை வாசல் பைரவர் பாருங்கள். கோட்டை பைரவர் ரொம்ப விசேஷமான பைரவர். இவர் கோட்டைக்கு வெளியே வாசிப்பில் இருப்பார். இந்த வழியாக போகக்கூடிய வண்டி அனைத்துமே இந்த கோட்டை பைரவரை தரிசனம் பண்ணிட்டு தான் போவாங்க. அவராண்ட ஒரு ஆசீர்வாதம் வாங்கிட்டு தான் போவாங்க. லாரியிலேருந்து கார்லேருந்து எந்த வண்டி போனாலும் அதிகாலத்துலேருந்து அப்படி தான் நண்பர்களே. ரொம்ப அற்புதமான ஒரு கோட்டை, சின்னதாக தான் இருக்கும், ஒரு மலையில் அற்புதமாக அமைஞ்சிருக்கு. இந்த கோட்டை திருமைய பெருமாள் இருக்கிறார், மேலே சிவபெருமான் இருக்கிறாங்க. 2 பேர் குடைவர கோயில் தான் ரொம்ப அற்புதமாக இருக்கும். மலையை குடைஞ்சி அடியில் கோவில் கட்டியிருப்பாங்க. அற்புதமான பெருமாள் பட்டுன்னு இருப்பார், திருமைய பெருமாள். இது 108 திவதேசத்தில் ஒன்று நண்பர்களே. நீங்கள் இந்த வழியாக புதுக்கோட்டை, காரைக்குடி, ராமேஸ்வரம் போனீங்கன்னா கண்டிப்பாக புதுக்கோட்டையை தாண்டி புதுக்கோட்டை பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நீங்கள் இங்கே திருமயம் போய்க்கலாம். நீங்கள் இண்டிவிஜுவல் வண்டியில் போனீங்கனாலும் ரைட்டில் பெரிய ஒரு கோட்டை தெரியும். கோட்டை தெரிஞ்சுன்னா உள்ளே வந்தீங்கன்னா நீங்கள் பார்க்கலாம். வாங்க நண்பர்களே, போயிட்டு கோவிலை சுற்றி பார்ப்போம். இதுதான் கோவில் உள்பிரகாரம் பாருங்கள். மதில் சுவர் எல்லாம் பிரம்மாண்டமாக இருக்குது. நம்ம வீரபாண்டிய கட்டபொம்மனோட தம்பி ஊமத்துறை வாழ்ந்த இடம் நண்பர்களே. அவர் இங்கே தான் வாழ்ந்தார். அப்போ இந்த ராஜா காலத்தில் அங்கேருந்து அவங்க பாஞ்சாலங்குறிச்சிலேருந்து தப்பிச்சு இங்கே வந்துட்டாங்க. இந்த கோட்டையில் தான் அவர் கடைசி காலத்தில் இருந்து அவர் மறைஞ்சிட்டார். அவர் இறந்தாரா இல்லையான்னு இன்றைக்கி வரைக்கும் யாருக்கும் தெரியாது, ஹிஸ்ட்ரியில் கிடையாது. அவர் இந்த கோட்டையிலேருந்து அப்படியே மறைஞ்சிட்டாருன்னு தான் சொல்கிறாங்க. ரொம்ப அற்புதமான பெருமாள் கோயில் நண்பர்களே. இந்த கோயில் பார்த்திங்கன்னா காலையில் 6:30 மணிக்கு திறக்கிறாங்க, மதியம் 12க்கு மூடிடுறாங்க நண்பர்களே. சாயந்தரம் 4 மணிக்கு திறந்து நைட்டு 8 மணிக்கு டான்னு க்ளோஸ் பண்ணிடுறாங்க. 7:30க்கெலாம் பார்த்தீங்கன்னா ஐயருக்கு பூட்ட ஆரம்பிச்சிடறாரு. வாங்க நண்பர்களே, இந்த கோயிலுக்கு. இந்த பாருங்கள், அற்புதமான ஒரு கோட்டை, அழகான பாருங்கள் இடம் பாருங்கள், பச்சை பச்சைன்னு நல்லா அழகாக கருப்பர் ஆலயம். உள்ளே போகும்போதே ஃபஸ்ட்டு உள்ள என்ட்ரன்ஸில் கோட்டை உள்ளே வந்த உடனே மேலே இது ஃபுல்லாக மதில் சுவர் பிரகாரம் பாருங்கள் நண்பர்களே. அற்புதமான ஒரு குளமும் இங்கே இருக்குது, அதையும் காட்டுறோம் பாருங்கள். குளம் பார்த்திங்கன்னா ரொம்ப அற்புதமாக இருக்கும். ரொம்ப அழகான வடிவில் செஞ்சுருப்பாங்க. படிக்கட்டுலாம் சூப்பராக இருக்கும். ஃபுல்லாக பார்த்திங்கன்னா எல்லாம் ரொம்ப 1000 ஆண்டுகளை கடந்து இந்த கோயிலில் பிரமாதமாக இருக்குது. அப்பயே கோவில் இருக்குது இந்த கோட்டைக்குள்ளே. இது பெருமாள் கோவில் நண்பர்களே. உள்ளே வந்தோடனே ஃபஸ்ட்டு பெருமாள் இருப்பார், 2வது சிவபெருமான். 2 பேருமே பக்கத்தில் மலையை குடைஞ்சி செஞ்சுருப்பாங்க. சிற்ப வேலைகளெல்லாம் அருமையாக இருக்கும் நண்பர்களே. கோவில் ராஜகோபுரம், இது பெருமாள் கோயிலோட ராஜகோபுரம். ராஜகோபுரம் பாருங்கள், இவ்வளோ அற்புதமாக இருக்குது. கோவில் உள்பிரகாரம் இது. எல்லா தூண்களிலும் அற்புதமான பாருங்கள், ராமர் வரைஞ்சிருக்கிறாங்க. எல்லாம் ஒரே கல்லில் செஞ்சு வேலைப்பாடுகள் ரொம்ப பார்க்குறதுக்கு அழகாக இருக்கணும் நண்பர்களே. இதை பாருங்கள், இந்த கால் ஸ்டெப்புலாம் பாருங்கள். அதே போல் இங்கே எல்லா சிலைக்கும் பார்த்திங்கன்னா கையில் நகம் கூட ஆல்ரெடி செதுக்கியிருப்பாங்க. ஆச்சரியமாக இருக்கும். கையில் நரம்புகள் இருக்கும். இந்த சிற்பங்கள்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்கும் நண்பர்களே. திருமைய பெருமாள் திருக்கோவில் 108 திவதேசத்தில் ஒன்று. இது பாருங்கள், அந்த முட்டி ஸ்டெப்பு கூட பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். கையில் வச்சுங்கிற கத்தி இது பாருங்கள், தோல் மேலே ஒருத்தர் தூக்கி வச்சுங்கிறாரு பாருங்கள். அந்த தோல் மேலே ஒருத்தர் தூக்கணும்னா அந்த முட்டி மடியும் பாருங்கள், அந்த ஸ்டெப்பு கூட கரெக்டாக வச்சுருப்பாங்க நண்பர்களே. அதுதான் நீங்கள் இங்கே பார்த்தோம்னா தெரியும். நம்ம ஒரு வெயிட்டை தோல் மேலே தூக்கணும் உடனே நம்ம காலில் எப்படி தரையில் கொடுக்குதோ அந்த டெம்பர் இதில் கொடுத்துருப்போம் அந்த சிலையில். இதை நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா பார்க்கலாம் நண்பர்களே. ஏன்னா நான் டூரிஸ்ட்டு கைடாக இருந்தனால அப்போதுலேருந்து இதை பேசி ஜனங்களுக்கு சொல்கிறதுனால அது உங்களுக்கு நான் அப்படியே சொல்கிறேன் நண்பர்களே. இதெல்லாம் கல்வெட்டுகள், பழங்கால கல்வெட்டுகள். இதில் நம்மளுக்கு படிக்க தெரியாது. திருமைய பெருமாள் மூலஸ்தானம் நண்பர்களே.
உள்ள வீடியோ எடுக்க அனுமதி இல்லை. இது வந்து பார்த்திங்கன்னா சொந்த நம்ம இன்னொரு மூலஸ்தானம், 2 பக்கம் 2 சாமி பிரமாதமாக இருக்கும். திருமைய பெருமாள் அற்புதமாக இருக்கிறது பாருங்கள். மலையை குடஞ்சி அடியில் வச்சுக்கிறாங்க. நாகநாதரெல்லாம் சுற்றி இருக்கிறாங்க பாருங்கள் நண்பர்களே. இதெல்லாம் அந்த காலத்தில் வந்து இந்த வேண்டுதலுக்கு வச்சு தோஷத்துக்காக இங்கே வழிபடுறாங்க. கோவிலுக்கு கீழே பார்த்திங்கன்னா பேக் சைடில் குனிஞ்சு தான் உள்ளே போனோம். குகை தான் ஃபுல்லாக பாறைக்கு உள்ளே தான் வச்சுருப்பாங்க கோவில். அந்த காலத்தில் ஒரு ராஜாவோட சிலையாக, அவர் பேர் வந்து அங்கே இல்லை. அந்த ராஜா வந்து நம்ம பெருமாளை வணங்குற மாதிரி செதுக்கியிருக்கிறாங்க பாருங்கள். இதுவும் ஒரே கல் தான் நண்பர்களே. ரொம்ப சிற்பங்கள்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்கும் இங்கே பாருங்கள். ராஜகோபுரம் இது வந்து பக்கத்தில் இருக்கிற சிவன் கோயிலோட ராஜகோபுரம் நண்பர்களே. இது நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்து பெருமாள் கோயில், இது சிவன் கோயில் ராஜகோபுரம். இந்த பாருங்கள், இது வெளி பிரகாரம். இது இங்கே உள்ளே போனோடனே மூலஸ்தானத்தில் குகை மலை, அது பாருங்கள். இந்த மலையோட அடியில் தான் இருப்பார் சிவபெருமான். உள்ளே போய்ட்டு வீடியோ எடுக்க முடியாது, அதனால தான் வெளியே இருக்கிற இந்த சிவலிங்கத்தில் காட்டிடுறோம். இந்த கோவில் வெளிப்பிரகாரம். பின்னாடி மலைக்கு மேலே பாருங்கள், 2 பக்கம் 2 கோபுரம் இருக்கும் நண்பர்களே. பெருமாள் கோயிலுக்கு ஒரு ராஜகோபுரம், சிவன் கோயிலுக்கு ஒரு ராஜகோபுரம். இது யாழி அந்த காலத்தில் சொல்லுவாங்க. இது அந்த கோவிலோட வரலாறு, கல்வெட்டுகள். நீங்கள் பாருங்கள், பின்னாடி இருக்கக்கூடிய மலை, அந்த மலையை அடியில் குடஞ்சி தான் இந்த 2 கோயிலுமே உருவாக்கிறாங்க. அற்புதமான ஒரு பெருமாள். ஸ்ரீரங்கத்தை கூட பெரிய பெருமாள் பார்க்கலாம். அழகான ஒரு சிவனையும் பார்க்கலாம் பாருங்கள். இது வெளிப்பிரகாரம், மலை அடிவாரம். ஃபுல்லாக மாலை நேரத்தில் எடுக்கிறோம் இந்த வீடியோ. நன்றி, வணக்கம் நண்பர்களே. கண்டிப்பாக நீங்கள் இந்த வழியாக வந்தீங்கன்னா மிஸ் பண்ணாமல் இந்த கோயிலுக்கு வந்து போங்க நண்பர்களே. நன்றி, வணக்கம். நான் உங்களுக்கு கருணா நரசிம்ம சிலையை தரிசனம் பண்ணிங்க. நன்றி, வணக்கம் நண்பர்களே.